செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 10, 11, 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வின் விடைத்தாள் திருத்தத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேப்பர் கரெக்ஷனில் கூடுதல் மதிப்பெண்கள் கொடுக்க போகிறார்களா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசிரியர் பெருமக்கள் பண்ணி நம்மளுடைய மாணவ செல்வங்களை வந்து பாஸ் பண்ண வைக்க போகிறாங்களா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல் வந்து ரொம்ப முக்கியமான தகவலால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நம்மளுடைய 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களும் சரி, 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களும் சரி, பொதுத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு பெற்றிருக்கு. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்த கட்ட ஸ்டெப் வந்து எடுத்திருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ காலேஜ் எங்கே சேரலாம் முடிவு பண்ணலாம், இப்போ வந்து ஒரு சில முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பீங்க 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள். 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் 12th வந்து அடுத்து போக போகிறோம். ஸோ அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன வெளியூருக்கு எங்கன்னா வந்து பயணம் செல்வது. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அடுத்த ப்ரொசீஜர் காலேஜை தாண்டி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அவங்க ஒரு ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்க, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷனும் சரி, ஒரு பக்கம் விடைத்தாள் திருத்தமும் சரி, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விடுமுறை நாட்களில் உங்கள் வீட்டுக்கு பயனுள்ளதாக வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் ஆகும். அப்படியே ரிசல்ட்டை பற்றி நீங்கள் எண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்துலேயும் வந்து தவறான நோக்கத்துக்கு போயிடுங்க. நீங்கள் மற்றபடிக்கு வந்து வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை விட்டுட்டு மற்றபடிக்கு நீங்கள் விளையாடுறதோ இல்லை மற்றபடி ஏதாவது ஒர்க் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டை பற்றியே பயப்பட தேவையில்லை. பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? நீங்கள் மார்க்கை வந்து பற்றி பயப்படவே தேவையில்லை. நீங்கள் ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதிருந்தீங்கன்னா 35 மார்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து போடுற அளவுக்கு நீங்கள் எழுதிருக்கணும், ஓகேங்களா? அதான் வந்து மெயினு. நீங்கள் 35 மார்க்குன்றது ஈஸியாக அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி வெறும் 10 பேப்பர் இல்லை 15 பேப்பர்லாம் எழுதிருந்தீங்கன்னா மார்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பார்டரில் தான் வரும், ஓகேங்களா? நீங்கள் நல்லா எழுதிருக்கணும். ஒரு கொஷின் எழுதிருக்கீங்கன்னா அந்த கொஷினில் ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3 லைனாச்சும் அந்த கொஷின் ரிலேட்டடாக இருந்தால் தான் மார்க் வரும். ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்கன்னா வந்து மார்க்கே வராது. அந்த ஒன்றுமே இல்லைன்னா எப்படின்னா கொஷின் மட்டும் எழுதிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக விட்டுருந்தா மார்க்குன்றது வராதுப்பா. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். காலி பேப்பரில் யாருமே வந்து மார்க் போட மாட்டாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனில் தேர்வுத்துறை கொடுத்து அந்த கொஷினை நீங்கள் வெறும் நம்பர் மட்டும் போட்டு ஏதாவது ஒரு சில வேர்டு ஏதாவது எழுதினா கூட அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் எப்பயுமே நடக்கிறது தான். சப்போஸ் அதுமாரி ஏதாவது ஒரு கொஷின் நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க் வரும். அதுக்கு நீங்கள் வந்து எல்லா கொஷின் அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து முன்கூட்டியே வந்து நிறைய வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, கொஷின்ஸு எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள், நம்பரை போட்டு வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ் ஆவீங்க. பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஸுன்றதை தாண்டி வந்து மார்க் அதிகமாக வரும், ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வந்து பாஸ் ஆகிடும்னா ஒரு பதற்ற பயத்திலே வந்து இருப்பீங்க. பாஸ் எல்லாம் வந்து ஆகிடுவீங்கப்பா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதிருக்கக்கூடியது கொஞ்சம் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம இவ்வளோ எழுதிருக்கோம், பாஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக நிறைய பேஜை ஃபில் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒரு 3 பேஜ் 4 பேஜெலாம் எழுதிருந்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், ஓகேங்களா? நல்லா கண்டென்ட்டை ஒரு கொஷின் எழுதிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் ரைட் பண்ணியிருந்தால் கூட மார்க் வந்துடும். ஒன்றுமே எழுதாமல் இருந்ததுன்னா மார்க் வராது. மீண்டும் மீண்டும் இதையா சொல்கிறேன்னா இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஸோ அதை பார்த்துக்கிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேப்பர் கரெக்ஷனை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம வந்து சந்திக்கலாம், ஓகே? நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.